2019 வருடத்தின் பார்லிமெண்ட் தேர்தல் அடுத்த மாதம், அதாவது ஏப்ரல் 18 நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் 8 இடங்களில் நேரடியாக போட்டி போடுகிறது. தென் சென்னை, காஞ்சிபுரம் தனி தொகுதி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை, சேலம், நீலகிரி, பொள்ளாச்சி, மயிலாடுதுறை ஆகிய 8 எம்பி தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதுகின்றன. அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் 6 எம்பி தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடுகின்றன. மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், தர்மபுரி, கடலூர், திண்டுக்கல் ஆகிய 6 தொகுதிகளில் திமுகவும் பாமகவும் நேரடியாக போட்டி போடுகின்றன. திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒரே ஒரு தொகுதியில் நேரடியாக மோதுகின்றன. தூத்துக்குடியில் மட்டும் நேரடியாக போட்டி போடுகின்றன. ஸ்டெர்லைட் போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்ட அந்த தூத்துக்குடியில் தான் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதாவும் நேருக்கு நேர் மோதுகிறது. திமுக சார்பில் இந்த தொகுதியில் கனிமொழி நிறுத்தப்படுவார் என்று தெரிகிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் நடிகர் விஜயகாந்தின் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் 2 தொகுதியில் நேரடியாக போட்டி போடுகின்றன. வடசென்னை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 2 தொகுதிகளில் திமுகவும் தேமுதிகவும் நேரடியாக மோதுகின்றன. அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சி தென்காசி தொகுதியிலும், என்ஆர் காங்கிரஸ் புதுச்சேரி தொகுதியிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் தஞ்சாவூர் தொகுதியிலும் போட்டி போடுகிறது. அதேபோன்று திமுக கூட்டணியில் மதிமுக ஈரோடு தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்திலும் போட்டி போடுகிறது. சிதம்பரம் தனி தொகுதியில் திருமாவளவன் போட்டி போடுகிறார். விழுப்புரம் தனி தொகுதியில் ரவிக்குமார் போட்டி போடுகிறார். விழுப்புரத்தில் ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதும், சிதம்பரம் தனி தொகுதியில் திருமாவளவன் தனியாக தனி சின்னத்தில் போட்டி போட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 2019 வருட பார்லிமெண்ட் தேர்தலில் பாமகவிற்கு கடும் எதிர்ப்பு இருக்கிறது. பாமக போட்டி போடும் 6 தொகுதியில் நேரடியாக திமுக மோதுகிறது. மற்றொரு தொகுதியான விழுப்புரத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் போட்டியிடும் ரவிக்குமார் போட்டி போடுகிறார். ரவிக்குமார் உதயசூரியன் சின்னத்தில் பாமகவை எதிர்த்து போட்டி போடுவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் 7 தொகுதிகளை பெற்றிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் 6 தொகுதியில் திமுகவுடன் நேரடியாக மோதும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். மற்றொரு தொகுதியான விழுப்புரத்திலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தை எதிர்த்துதான் போட்டி போட வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அளவில் எதிரும் புதிருமாக இருக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் 2 இடங்களில் நேருக்கு நேர் மோதுகின்றன. சிவகங்கை மற்றும் கன்னியாகுமரியில் பாரதிய ஜனதா கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நேரடியாக மோதும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டாலும் கூட 7 தொகுதிகளை பாமகவும் 4 தொகுதிகளை தேமுதிகவும் பெற்றுவிட்டாலும் கூட அந்த 2 கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது. தற்போது தர்மபுரி தொகுதியில் எம்பியாக இருக்கும் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் அந்த தர்மபுரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய சூழல் இல்லை. அதோடு சேலம் தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய சூழல் இல்லை. காரணம், அங்கே 8 வழிச்சாலை போராட்டம் அதிகமாக இருந்ததும் மக்கள் எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதும் தான் காரணம். அதனால்தான் கள்ளக்குறிச்சி தொகுதியை கேட்டு விஜயகாந்திடம் தூது சென்றார்கள் அன்புமணி ராமதாசும். ஆனால் கள்ளக்குறிச்சி தொகுதியை விட்டு கொடுக்க மறுத்துவிட்டார் விஜயகாந்த். அதனால் 2 கட்சிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். யுனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி அப்டேட் வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.